இலங்கையில் மீண்டும் தாக்குதல், பிரித்தானியா கடும் எச்சரிக்கை. கொழும்பில் ஒரே நேரத்தில் 4வருக்கு மரண தண்டனை. வடக்கில் சோதனைச் சாவடிகளை நிரந்தரமாக்குக, ரணிலுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரை. விரைவில் நியமிக்கப்பட உள்ள 10 அமைச்சர்கள் பெயர் பட்டியலும் வெளிவந்தது. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடாத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை போன்ற தாக்குதல்கள் மீண்டும் மேற்கொள்ளப்படலாம் என பிரித்தானிய அரசாங்கம் எச்சரித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் வலுவடைந்து வரும் பின்னணியில் தமது நாட்டு மக்களுக்கான பயண ஆலோசனை அறிவுறுத்தலில் பிரித்தானிய அரசாங்கம் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறை அதிகரித்துள்ள நிலையில் நாளாந்தம் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதுடன் அதனை கலைப்பதற்கு கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்கள் மேற்கொள்ளப்படுகின்றமை சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ளது. அந்த வகையில் இன்றைய தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக வீதிகள் தடைப்படலாம் என்பதுடன் அத்தியாவசிய சேவைகளின் விநியோகத்திலும் இடையூறுகள் ஏற்படலாம் என பிரித்தானிய அரசாங்கம் தனது நாட்டு பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் ஊரடங்கு சட்டம் மற்றும் அவசரகால சட்டம் என்பன இந்த வேளையிலும் நடைமுறைப்படுத்தப்படலாம் என பிரித்தானிய அரசாங்கம் தனது பிரஜைகளை எச்சரித்துள்ளதுடன் இலங்கையின் நிலை குறித்து உள்ளூர் ஊடகங்கள் மூலம் அறிந்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட 250 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மீண்டும் அவ்வாறான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் சாத்தியங்கள் குறித்து பிரித்தானிய பிரஜைகள் அவதானமாக இருக்க வேண்டும் என அந்நாட்டு அரசாங்கம் எச்சரித்துள்ளது. ஆகவே பிரித்தானியா பிரஜைகள் இலங்கைக்கு விஜயம் செய்யும் போது பயண காப்பீட்டை பெறுவதும் அது தொடர்பில் ஆராய்வதும் முன்னெப்போதையும் விட முக்கியமானது எனவும் பிரித்தானிய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்வதற்கு முன் நுழைவு கட்டுப்பாடுகள் மற்றும் தேவைகள் குறித்து ஆராய வேண்டும் என்பதோடு விஜயத்தின் பின்னரும் பயண சேவை வழங்குநர்களுடன் தொடர்ந்தும் தொடர்பில் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை பிரித்தானிய அரசாங்கத்தின் உதவி தேவைப்படுமாயின் அருகிலுள்ள தூதரகத்தை நாடுமாறு மேலும் வலியுறுத்தியுள்ளது. கூறிய ஆயுதத்தால் தாக்கி நபர் ஒருவரை கொன்ற குற்றச்சாட்டில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட 4 பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. கொட்டாஞ்சேனியைச் சேர்ந்த 4வருக்கே கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மகேன் வீரமன் மரண தண்டனை விதித்துள்ளார். இந்த கொலை வழக்கின் தீர்ப்பை பிரகடனப்படுத்திய உயர் நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதிகள் மீதான குற்றச்சாட்டுக்களை சந்தேகத்திற்கு இடமின்றி அரசு தரப்பு நிரூபித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2003ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் திகதி அல்லது அதனை அண்மித்த நாட்களில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் 4 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கின் பிரதிவாதிகளில் ஒருவர் நீதிமன்றத்தை தவிர்த்து வருவதாகவும் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறும் நீதிபதி பிடியாணை பிறப்பித்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. வடபகுதியில் காணப்படும் பாரிய இராணுவ பிரசன்னம், காவலரன்கள் மற்றும் சோதனை சாவடிகளை அகற்ற வேண்டும் என பல ஆண்டுகளாக தமிழர் தரப்பு கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுப்பியுள்ள பரிந்துரையில் வடக்கில் சோதனை சாவடிகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ள நகர்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு பிரச்சினையில் வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையிலான ஏற்றத்தாழ்வுகள் முக்கிய கரிசனைக்குரிய விடயமாக இருப்பதாகவும் அதனை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கூறியுள்ளது. எனினும் பொதுவான குற்றவாளிகளிடமிருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்கும் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் வடக்கிற்கு நிரந்தர தடைகள் மற்றும் சோதனை சாவடிகள் அவசியம் எனவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இராணுவ சோதனை சாவடிகளில் வடபகுதி மக்கள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல்கள், பெண்கள் மீதான உடல் சோதனைகள் மற்றும் பயணிகளை பேருந்துகளில் இருந்து இறங்கச் செய்தல் மற்றும் அவர்களது லொரிகளில் இருந்து பொருட்களை இறக்குதல் போன்ற செயற்பாடுகளையும் ஆணைக்குழு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. எனவே உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் மாற்று வழிகளை பின்பற்ற அந்தந்த படைகளுக்கு அரசு அறிவுறுத்த வேண்டும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. உண்மை மற்றும் நல்லிணக்க குழுவின் உறுப்பினர்கள் தகுதி மற்றும் நேர்மைத்தன்மை கொண்டவர்களாக இருப்பதுடன் பாதிக்கப்பட்டவர்களின் பிரதிநிதிகளின் பங்கேற்பும் உறுதி செய்யப்பட வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது.
எந்தவொரு அரசியல் தலையீடும் அல்லது பாரபட்சமுமின்றி சுயாதீனமாக செயற்படுவதற்கான அதிகாரம் குழுவிற்கு வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் மேலும் வலியுறுத்தியுள்ளனர். விகாரைக்கு வழிபாட்டுக்கு சென்ற சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த பௌத்த பிக்கு ஒருவர் உறவினர்களின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் ஹெட்டிபோல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்களே இந்த மதகுருவை தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த மதகுரு குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். ஹெப்பட்டிபொல பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றில் இம்மதகுரு இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹெப்பட்டிபொல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். 10 புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.பி. திசாநாயக்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றின் போது தெரிவித்தார். உள்ளூர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் திசாநாயக்க புதிய நியமனங்கள் மார்ச் மாதத்தில் அறிவிக்கப்படும் என்று கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனக பண்டார, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, ரோகித அபேகுணவர்த்தன, காமினி லொக்குகே, சரத் வீரசேகர, எஸ்.எம். சந்திரசேன, சி.பி. ரத்னநாயக்க மற்றும் தானும் முன்மொழியப்பட்ட பெயர்களில் அடங்குவதாக திசாநாயக்க குறிப்பிட்டார். எனினும் அதிபருக்கு முன்மொழியப்பட்ட பெயர் பட்டியலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் பெயர் இடம்பெறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.பி. திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். குறித்த பட்டியல் ஏற்கனவே உரிய அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளவர்களை அமைச்சரவை அமைச்சர்களாக நியமிக்குமாறு பெரமுன கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார்.